வணக்கம். 5 points to know why Google Workspace is important to my business. 5 காரணங்கள் Google Workspace ஏன் என்னுடைய தொழிலுக்கு முக்கியமானதுன்றது பற்றி ஒரு 5 காரணங்களை பற்றி விவாதிக்க போகிறோம் இந்த வீடியோவில். வெல்கம் டு பேரடாக்ஸ். நான் உங்கள் நாகராஜன். காரணம் 1, பாயிண்ட் நம்பர் 1, டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி. இது மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம பிஸ்னஸ்க்கு ஏன் தேவைன்றதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு இந்த டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி. என்ன சார் டேட்டா ஸ்டோரேஜ், என்ன இந்த செக்யூரிட்டி, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, உங்களுடைய பல வருஷத்துக்கு கம்யூனிகேஷன் டேட்டாவை பத்திரமா வச்சுக்கக்கூடிய இடமா இந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் உங்களுக்கு மாறி போயிடும். இதை நீங்கள் எப்படி உணர்வீங்க? இதை உணர்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 20 வருஷமாக இந்த டேட்டாவோட ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க யாராவது ஒரு பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கேட்டு பாருங்கள். சார் எப்படி சார் டேட்டாவை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ளாப்பி டிஸ்கில் காப்பி வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சிடிக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜுக்குள்ளே அந்த டேட்டாவை வச்சுருப்பாங்க. பத்திரமா இந்த மாதிரி 20 வருஷமாக ட்ராவல் பண்ணவங்க வேணால் பத்திரமா வச்சுருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஃப்ளாப்பியில் வச்சுருந்தேன் சார், இப்போ அந்த ஃப்ளாப்பி ரீட் ஆக மாட்டேங்குது, என்கிட்ட ஃப்ளாப்பி ரீடரே கிடையாது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிடியிலையும் எனக்கு சிடி ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு சார், அந்த டேட்டாவை என்னால் ரெட்ரீவ் பண்ண முடியல சார். இப்படி பல பாயிண்ட் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எந்த டேட்டா பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் 2001 அல்லது 1999 எனக்கு வந்த மெயிலில் வந்த அட்டாச்மெண்ட் ஃபோட்டோ இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க யாஹூ மெயில் பாக்ஸில் போனீங்கன்னா பழைய டேட்டாவை எடுத்து காமிப்பாங்க. ஸோ ஜிமெயில் மெயில் பாக்ஸில் போனீங்கனாலும் அது மாதிரி 2006 எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்ச டேட்டா வித் அட்டாச்மெண்ட் இருக்குது சார், நாங்கள் 2007 ஒரு டூர் போனோம், அந்த டூர் எக்ஸ்பென்ஸ் ஷீட்டெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் சார் அப்படின்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து என்ன புரிய வருது? பல நாள் பட்ட டேட்டா உங்கள்கிட்ட பத்திரமா இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய @gmail.com அல்லது @yahoo.com.co.in இந்த ஐடிக்குள்ளே வச்சுருக்க டேட்டா தான் உங்களுக்கு இத்தனை வருஷ காலமாக பத்திரமா இருந்திருக்கு. மற்ற எல்லாத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அப்போது டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டின்றது நீங்கள் உணர்றதுக்கு இந்த பாயிண்ட் போதும்னு நான் நம்புகிறேன். இது மிக முக்கியமானது. கூகுளில் 30 GB டேட்டா கொடுக்குறாங்க. கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எடிஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டர் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன், ப்ளஸ் எடிஷன், அதுக்கு பிறகு என்டர்பிரைஸ் எடிஷன், இந்த மாதிரி பல எடிஷன்ஸ் வருது. ஸ்டார்டர் எடிஷனில் உங்களுக்கு 30 GB டேட்டா கொடுக்குறாங்க. 30 GB பத்தலை அப்படின்னா அதுக்கு அடுத்த எடிஷன் நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு வரலாம். அதில் 2000 GB அதாவது 2 TB டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இயர்லி பேமெண்ட்டில் யூ கேன் கண்டினியூ த டேட்டா ஃபார் எனி இயர்ஸ், மெனி இயர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு எப்போவுமே டேட்டா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. காரணம் 2, பாயிண்ட் நம்பர் 2, டெலிவரபிலிட்டி. டெலிவரபிலிட்டினா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சிங்கிள் லைனில் சொல்லணுன்னா, நீங்கள் அனுப்புகிற மெயில் உங்களுடைய ரெசிபியண்ட்டுக்கு ரிசீவ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் டெலிவரபிலிட்டி. இது நிறைய இடத்துல ஃபெயில் ஆகுது. என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மெயில் அனுப்பிச்சதா சொல்லுவீங்க, ஆனால் ரெசிபியன்ட் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் 5 நாள் கழிச்சு திரும்ப போய் கேட்பீங்க அவங்கக்கிட்ட, நான் தான் உனக்கு மெயில் அனுப்பிச்சேன்னு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையேன்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மெயிலே வரல சார்ன்பாங்க. ஸோ இந்த இஷ்யூ நிறைய பேசிக் மெயில் சர்வீசஸில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ. ஸோ இது நீங்கள் கூகுளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டெலிவரபிலிட்டி இஷ்யூ 100% உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெசிபியண்ட்டுக்கு அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும், அவங்களால ரிசீவ் பண்ண முடியும். கூகுள் எப்போவுமே தன்னுடைய கேட்வே ஐபின்னு சொல்லக்கூடிய தான் வெளியில் அனுப்புகிற இமெயில் அனுப்புகிற ஐபிஸ் எப்போவுமே ஒயிட் லிஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஹெல்த் செக் பண்ணுவாங்க. ஐபி ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுருப்பாங்க கூகுள். அப்போது கூகுள் வழியாக நீங்கள் அனுப்புகிற மெயில் ரெசிபியண்ட்டுக்கு ப்ராப்பராக போய் சேரும். ஸோ இதுதான் டெலிவரபிலிட்டி. இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு லோ காஸ்ட் மெயில் சர்வீஸில் உட்காந்துட்டு மெயில் அனுப்பிச்சது போய் சேர்ந்ததா இல்லையா, இது இந்த எந்த ஒரியும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக உங்கள் பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூ ஹாவ் அ 100% பெஸ்ட் டெலிவரபிலிட்டி. காரணம் 3, பாயிண்ட் நம்பர் 3, ஸ்பேம், இன்கமிங் ஸ்பேம். அதை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இப்போ இன்கமிங் ஸ்பேம்னா என்ன அப்படின்னா, உங்கள் இன்பாக்ஸுக்கு அன்வான்ட் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது தான் இன்கமிங் ஸ்பேம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் மெயில் சர்வீஸ் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இதை தான் முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வருவாங்க. காலையில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது மெயில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 50 ஸ்பேம் மெசேஜ் உள்ளே இருக்கும் சார். இதை உட்காந்து டெலீட் பண்ணுவோம். எது ஜென்யூன் எது ஸ்பேம்னு தெரியாது, பார்த்து டெலீட் பண்ணணும். ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா 200 மெசேஜ் எக்ஸ்ட்ராவாக வரும்.
இது ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார், இப்படி கால் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்டாண்டர்ட் சர்வீஸில் இருக்காங்க, ஸ்பேம் ஃபில்டர்ஸ் கிடையாது அந்த சர்வீஸில், அதனால் அவங்களுக்கு இன்கமிங் ஸ்பேம் நிறையா வருது. பட் அதே நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா Google has a very good algorithm to classify what is spam and what is not spam. ஸோ அப்போது உங்களுக்கு இன்கமிங் மெசேஜ் எது ஜென்யூன் மெசேஜோ அது மட்டும்தான் இன்பாக்ஸில் லேண்ட் ஆகும், பாக்கி எல்லாமே எதர் ஸ்பேம் பாக்ஸுக்கு போயிடும் அல்லது டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்பேம் இஷ்யூ கூகுளில் டு த அட்மோஸ்ட் இருக்காது உங்களுக்கு. காரணம் 4, பாயிண்ட் நம்பர் 4, சர்ச் கன்சோல். சர்ச் கன்சோல்னா என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க கூகுள் மெயிலுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு சர்ச் கன்சோல் இருக்கும், அது கூகுளினுடைய சர்ச் கன்சோல். இட் இஸ் அ ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ஆஃப் கூகுள். நீங்கள் வந்து 30,000 மெசேஜஸ் உள்ளே வச்சுருந்தீங்கனாலும் 40,000 இமெயில் மெசேஜ் ஓவர் 10 இயர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையானதுக்கான கீவேர்டை மேலே போடும்போது படு வேகமாக சர்ச் பண்ணி அந்த மெசேஜை வெளியில் எடுத்து கொடுத்துரும். இது நீங்கள் வேறு எந்த சர்வீஸ்லையும் பார்க்க முடியாது. பேசிக் மெயில் சர்வீஸில் போனீங்கன்னா ஒரு கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உள்ளே 2000 மெசேஜ் தான் இருக்கும். கீவேர்ட் போட்டு ஒரு மெசேஜை வெளியில் எடுக்கலாம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவுட்புட் வராது, ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் அதே நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை எப்படி உங்கள் மெசேஜஸ் சர்ச் பண்ணுன்றது தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணுமே தவிர்த்து சர்ச் ரிசல்ட் கூகுள் வேகமாக கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களால் கிடச்சிடும். உங்களுக்கு தெரியும் கூகுள்னால் என்ன, தே ஸ்டார்டட் ஃப்ரம் சர்ச் இன்ஜின். Google is better on search, they are number 1 on search. ஸோ அப்போது அந்த சர்ச் கன்சோல் உள்ளே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுடைய டேட்டாவை எப்படி வேணால் போட்டுங்க, ஃபோல்டர் கான்செப்ட் கிடையாது, கூகுளில் லேபிள் கான்செப்ட் தான். லேபிள் கூட நீங்கள் போட வேண்டாம், எல்லாமே இன்பாக்ஸில் கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் உள்ள டேட்டாவை. உங்கள் சர்ச் கன்சோலை வச்சு நீங்கள் சார்ட் பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூகுள். இந்த ரீசன் வந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். காரணம் 5, பாயிண்ட் நம்பர் 5, சிங்கிள் சைன் ஆன் ஃபெசிலிட்டி அண்ட் அக்கௌண்ட் லாகின் செக்யூரிட்டி. இதுதான் ரொம்ப 5வது பாயிண்ட்டாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். சிங்கிள் சைன் ஆன்னா என்ன, உங்களுக்கு தெரியும் கூகுளில் மெயில் ஐடியில் சைன் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா ஆப்ஸ்குள்ளேயும் ஆட்டோ சைன்இன் ஆகிடும் உங்களுக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அந்த சிங்கிள் சைன் ஆனில் உங்களுக்கு என்ன அடுத்த ஃபெசிலிட்டி இருக்குது, செக்யூரிட்டி, அக்கௌண்ட் லாகின் செக்யூரிட்டின்னா நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்கள் மெயில் ஐடியில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோன் நம்பருக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒருத்தருக்கு தெரிந்திருந்தால் கூட இன்னொரு இடத்துல அவரால் லாகின் பண்ண முடியாது. உங்களுடைய அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சு அவரை போட்டால் கூட அவருக்கு அங்கே வந்து அந்த டேப் பண்ண சொல்லும், பின் நம்பர் கேட்கும். ஏன்னா செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது கேட்கும். அப்போ அதை அவங்களால போட முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். நீங்களே கூட டெய்லி யூஸ் பண்ணுற மிஷின் இல்லாமல் புது மிஷினில் போய் உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணாது. நீங்களே அந்த வெரிஃபிகேஷனை பண்ணால் தான் அலோவ் பண்ணும். இது வந்து அக்கௌண்ட் ஹைஜாக் ஆகிறதுல உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மெயில் ஐடியை கான்ஃபிகர் பண்ண ஒரு சிஸ்டத்தில் அந்த மெயில் ஐடியை எப்போவுமே பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ரௌசரில், உங்கள் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த ஸ்டாஃப் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஓப்பன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், லாக் அவுட் பண்ணலாம், லாகின் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதே ஸ்டாஃபை வீட்டுக்கு போயிட்டு அவருடைய வீட்டில் இருக்கிற சிஸ்டத்தில் அந்த மெயில் ஐடி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டார் அப்படின்னா அவரால் சைன்இன் பண்ண முடியாது. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான செக்யூரிட்டி பாயிண்ட்டு. இந்த வீடியோவில் 5 முக்கியமான காரணங்களை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி ஏகப்பட்ட காரணம் இருக்குது. ஒவ்வொரு ஆப்புமே ஒரு பர்பஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது அது ஒரு காரணமாகிடும் நீங்கள் அந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸை வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்பை பற்றியும் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.